ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 120. வெற்றியிடம் பேசிக்கொண்டிருந்த சஞ்சனா அவன் எப்படி இங்கே வந்தான் என்று விசாரிக்க, விஜய் சார் தான் எங்களை இங்கே வர சொன்னார் என்று ஆரம்பித்த வெற்றி, இந்த கதை எப்படி அமுதாவை விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கண்டறிந்ததிலிருந்து தொடங்கியது, இப்போது இங்கே வந்து நிற்கிறது என்று அனைத்தையும் அவளிடம் சொன்னான். ஏற்கனவே தனக்கும் அமுதாவிற்கும் திருமணம் நடப்பதில் பிரச்சனை வந்ததால் இப்போது அவளது படம் ரிலீஸ் ஆகும் நேரத்தில் தங்கள் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருப்பதை பற்றியெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டாம் என்று நினைத்த வெற்றி அதை பற்றி மட்டும் அவளிடம் மறைத்து விட்டான். ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் குடும்ப உறவு பற்றி தெரிந்து கொண்ட சஞ்சனா, அப்படின்னா மம்மி சொன்ன வில்லேஜ் கேர்ள் இந்த பொண்ணு அமுதாதானா? வெற்றியோ அவளோ ரிலேட்டிவ்ஸ், இவங்களுக்குள்ள இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மம்மி என்கிட்ட அமுதாவை பற்றி பேசும்போது அனாமிகா அண்ணியும் அண்ணாவும் பிரியறதுக்கு இவதான் ரீசன்னு சொன்னாங்க. அண்ணாவை அவள் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொன்னாங்க. பட் வெற்றி சொல்கிறத வச்சு பார்த்தா அமுதா தப்பான பொண்ணா தெரியலையே. விஜயண்ணாவும் எந்த பொண்ணை பார்த்தாலும் உடனே இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு வீக் பர்சனாலிட்டி இருக்கிற ஆள் இல்லை. அண்ட் கண்டிப்பாக அமுதா அவரோட டேஸ்ட்டுக்கு சூட் ஆக மாட்டா. ஆனாலும் அண்ணாவுக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்குமா? அதனால தான் அனாமிகா அன்னி கூட இனிமேல் கொஞ்ச நாள் கூட வாழ முடியாதுன்னு நினச்சி மொத்தமாக அவங்கள அவர் லைஃப்பில் இருந்து துரத்தி விட்டுட்டு இப்போ அமுதாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரா? இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமாக வெற்றி அமுதா பற்றி சொல்லும்போதெல்லாம் அவர் கண்ணில் ஒரு லைட் எரியுது. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க 2 பேரும் ஒரே வீட்லேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க. அப்போது வெற்றிக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? என்னதான் நடக்குதுன்னு போக போக தெரிஞ்சுக்கலாம் என்று நினைத்து யோசனையில் மூழ்கி இருந்தாள் சஞ்சனா. அடுத்த 2 நாட்களில் விஜய் மற்றும் அமுதா நடித்த படம் தொடர்பான ப்ரமோஷன்கள் தீயாக பறந்தன. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் என்று ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்ததால் விஜய் வழக்கம் போல ட்ரெண்டிங்கில் இருந்தான். அவனுடன் சேர்ந்து நடித்ததால் அதித்தி என்று பெயர் சூட்டப்பட்டு இருந்த அமுதாவும் ட்ரெண்டிங்கான புதுமுக நடிகையாக அந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாகவே மாறியிருந்தாள். சரியாக இன்று இசை வெளியீட்டு விழா முடிந்து அடுத்த 10வது நாளில் அவர்கள் நடித்த திரைப்படம் திரைக்கு வர தயாராக இருந்தது. இசை வெளியீட்டு விழா மேடை தயாராக இருக்க விழா தொடங்கி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகியிருந்த நிலையில் அனைவரும் விஜய் வருவதற்காக காத்திருந்தார்கள். படத்தின் நாயகியான அமுதா மோனிஷாவிற்கு அருகில் டைரக்டர் ஸ்ரீகாந்துடன் ஒரே வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். இன்று முதல் முறையாக அனைவருக்கும் தெரியும்படி அமுதா இந்த படம் தொடர்பாக பேசப்போகிறாள் மற்றும் மேடையில் நின்று புதிய நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறாள் என்பதால் விருப்பமே இல்லை என்றாலும் கூட இவள் இவ்வளவு தூரம் வந்து சாதித்து காட்டியிருக்கும் நிலையில் தங்கள் வீட்டு பெண்ணை வாழ்த்த வேண்டும் என்று நினைத்து அமுதாவின் குடும்பத்தினரும் அங்கே வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். முதலில் அமுதாவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவளுக்கு மேனேஜராக மாறியிருந்த வெற்றி காலப்போக்கில் மற்றவர்களிடம் கேட்டு தனக்கான வேலைகள் என்னென்ன என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு ப்ரொஃபஷனல் மேனேஜராக மாறி பரபரப்பாக சுழன்று அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான். விஜயின் வீட்டில் அமுதா, அன்னபூர்ணி மற்றும் வெற்றியுடன் தங்கியிருக்கும் போது அவர்களுடன் சேர்ந்து தங்கியிருந்த சஞ்சனா தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்டாள். அமுதாவுடன் பழகியதில் அவளுக்கும் கூட அவள் மீது நல்ல எண்ணம் வந்தது. உண்மையில் விஜய் ஏன் அமுதாவிற்காக இவ்வளவு செய்கிறான் என்ற கேள்விக்கு அவளையும் அவளது குடும்பத்தினரையும் நேரில் கண்ட பிறகு சஞ்சனாவுக்கு பதில் கிடைத்தது. ஒருவேளை இவர்களிடம் இருக்கும் கள்ளம் கபடமற்ற உண்மையான நேசத்தை தன் அண்ணா விரும்பி இருக்கலாம் என்று முடிவிற்கு வந்திருந்தாள் சஞ்சனா. கிட்டத்தட்ட இப்போது அவளும் அமுதாவும் தோழிகளாக மாறியிருக்கும் நிலையில் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தான் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அழகாக தயாராகி அரங்கத்திற்குள் நுழைந்தாள் சஞ்சனா. அவள் மீது ஸ்பாட்லைட் விழ நம்ம மக்களோட ஷைனிங் ஸ்டார் மிஸ்டர் விஜய் குருமூர்த்தியோட சிஸ்டர் சஞ்சனா குருமூர்த்தி வந்துட்டுருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர் வித் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் என்று மைக்கில் அனௌன்ஸ் செய்தாள். அன்லிமிட்டெட் அழகிற்கு சொந்தக்காரரான
விஜயின் தங்கை என சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அத்தனை அம்சங்களும் பெண் சிலையாய் எப்போதும் இல்லாமல் இன்று புதிதாக தங்க நிற புடவை அணிந்திருந்த சஞ்சனா மற்றவர்களை பார்த்து சிரித்தபடி மேடை ஏறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தாள். மைக்கேல் தனது அண்ணனின் இந்த திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துவதாக சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தாள். அவள் திடீரென்று அங்கே வந்திருந்தாலும் அவளுக்கு என்ன ஒரு சீட்டை மேனேஜ்மெண்ட் டீம் அவசரமாக தயார் செய்து கொடுக்க அதில் சென்று அமர்வதற்கு மனமில்லாமல் சுற்றி முற்றி பார்த்த சஞ்சனா அமுதாவை பார்த்துவிட்டு சிரித்த முகமாக அவள் அருகில் சென்று, ஹாய் அமுதா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். பொதுவாகவே இயற்கையான அழகுடன் இருக்கும் அமுதா இந்த திரைப்படத்திலும் அவளுடைய கதாபாத்திரம் கிராம பின்னணி கொண்டது என்பதால் சாதாரண பச்சை நிற பாவாடை தாவணி அணிந்திருந்தாள். அதிலிருந்த சிவப்பு நிற பார்டர் அவளுடைய வெண்ணிற மேனியை இன்னும் எடுப்பாக காட்டியது. நேர்வகுடி எடுத்து தனது நீண்ட கூந்தலை ஒரு கிளிப் போட்டு கட்டுப்படுத்தி வைத்திருந்த அமுதா தலையில் கொஞ்சம் தங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்திருந்த முல்லை பூச்சரத்தை சூடியிருந்தாள். அவள் முகத்தில் அளவான ஒப்பனை, நெற்றிக்கு நடுவில் சிறிய ஒற்றை பொட்டு, அதற்கு கீழ் கொஞ்சம் குங்குமம் என்று பார்ப்பதற்கு அத்தனை அழகாக இருந்த அமுதாவை தானும் மனதார ரசிக்கவே செய்தாள் சஞ்சனா. ஹாய் சஞ்சனா, நீங்கள் இங்கே வருவீங்களான்னு உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் 2 டேஸாக ரொம்ப பிஸியாகிட்டேன், அதனால் பேச முடியல, கோச்சிக்காதீங்க என்று அமுதா சொல்ல, அட பரவாயில்ல விடுங்க, இதில் என்ன இருக்குது, நானே சொல்லாமல் கொள்ளாமல் டைரெக்டாக என்ட்ரி கொடுத்து உங்களையும் அண்ணாவையும் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு தான் வந்தேன். எப்பையும் போல் அண்ணா அவர் பேசுகிற டைம் வர வரைக்கும் ஈவெண்ட்டுக்கு இன்னைக்கு வரல பாருங்க, எனக்கு இது ஒன்றும் சர்ப்ரைஸிங்காக இல்லை என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சஞ்சனா. அவள் தன்னிடம் நின்று பேசிக்கொண்டிருக்கும்போது தான் அமர்ந்திருப்பது நன்றாக இருக்காது என்று நினைத்த அமுதா உடனே எழுந்து நின்று அவளுடன் பேச தொடங்கிவிட, இவர்கள் இருவரும் இப்படி வெகுநாள் பழகியவர்கள் போல சாதாரணமாக பேசிக்கொண்டிருப்பதை டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஒரு புறம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க, இந்த லோ கிளாஸ் அமுதாவை சஞ்சனாவுக்கு எப்படி தெரியும்? நானே இவளை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன், இவங்க 2 பேரும் இப்படி என்ன க்ளோஸாக பேசிக்கிறாங்க என்று நினைத்து மோனிஷா வைத்தெரிச்சலுடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். ஓரக்கண்ணால் மோனிஷாவை பார்த்த சஞ்சனாவிற்கு ஒரே நொடியில் அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று புரிந்துவிட்டது. அதனால் கேஷுவலாக அவளை பார்த்த சஞ்சனா, ஹாய், நீங்கள் டைரக்டர் ஸ்ரீகாந்த் சாரோட டாட்டர் மோனிஷா தானே? எப்படியும் அண்ணா கொஞ்ச நேரத்தில் வந்தால் இங்கே அமுதா பக்கத்தில் தான் உட்காருவார். எனக்கும் அமுதா பக்கத்தில் உட்காந்து அவர் வர வரைக்கும் பேசிகிட்டு இருக்கணும்னு தோணுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்களும் உங்கள் ஃபாதரும் செகண்ட் ரோவில் போய் உட்காருறீங்களா ப்ளீஸ்? நான் வேணும்னா மேனேஜ்மெண்ட் டீம் கூப்பிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் என்று மரியாதையுடன் சொன்னாள். நான் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு நீ எனக்கு வந்து சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறியா என்று நினைத்து உள்ளுக்குள் கோபத்தில் பொங்கிய ஸ்ரீகாந்த் நேரடியாக அதை விஜயின் தங்கையிடம் காட்டும் தைரியம் இல்லாததால் சிரித்த முகமாக உடனே பெரிய மனுஷனாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுந்து நின்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், இதில் என்ன இருக்குது, நீங்கள் என் சீட்டில் கூட உட்காந்துக்கோங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. விஜய் சார் வர வர லேட் ஆகும், அவர் வரும்போது வரட்டும். அவர் வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவரை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த டைமில் மூவி கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். விஜய் அளவிற்கு சஞ்சனா அனைவரையும் அதிகாரம் செய்யக்கூடியவள் இல்லை என்றாலும் கூட அவன் மீது மற்றவர்களுக்கு இருக்கும் அதே மதிப்பும் மரியாதையும் அவள் மீதும் காட்டப்படுகிறது என்று நினைத்து ஆச்சரியப்பட்டாள் அமுதா. அதே சமயம், எனக்கு தெரிஞ்சு விஜய் சார்கிட்ட எல்லாருமே பேச பயப்படுறாங்க, ஆனால் அவர் சஞ்சனா கிட்ட அப்படி இருக்கிறதில்ல. என்கிட்டயும் அவர் ரொம்ப சாதாரணமாக தான் நடந்துக்கிறாரு. சஞ்சனாவும் சகஜமாக ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இவங்க மற்றவங்க கிட்ட அப்படி இருந்து நான் பார்த்ததில்ல. அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே நம்மளால் நார்மலாக நடந்துக்க முடியும் என்று யோசித்த அமுதா தன் வாழ்க்கையில் முதல் முறையாக அப்படி விஜய்க்கும் அவளுக்கும் நடுவில் என்னதான் உறவு இருக்கிறது என்று யோசிக்க தொடங்கினாள். காதல் மலரும்.